உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீடுகளில் பொதுவாக வந்து பிளெண்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய வகைகளில் வச்சிருப்போம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணுவோம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப் கோல்ட் பிரஸ் ஜூஸர் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பிளெண்டருக்கும் ஒரு தனித்துவமான விஷயங்கள்லாம் இருக்கு. அது என்னென்ன வகையில் நம்மளுக்கு பிளெண்டர் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலா பிளெண்டரை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த பேக்கரி வச்சிருக்கவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குக்கீஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மைனஸ் ப்ரிப்பரேஷன், ஜாம் ப்ரிப்பரேஷன், அதே மாதிரி ஷேக்ஸ், ஜூஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்குலாம் வந்து கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு பிளெண்டர் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் இந்த பிரத்யேகமான பிளெண்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டி பர்பஸ்ல யூஸ் ஆகக்கூடிய வகையில இருக்குது. நீங்க வந்து கண்டிப்பா ஒரு குக்கி வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி தரணும், உங்க குழந்தைங்களுக்கு பண்ணி தரணும், காசு எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல, ஒரு ப்ராடக்ட்டை பெஸ்டா வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டினியூவா இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. கண்டிப்பா உங்களுக்கான ஒரு வீடியோவா தான் இந்த ஒரு வீடியோ அமைய போகுது. ஜாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு, ஜூஸை வந்து பாத்தீங்கன்னா பிளெண்ட் பண்ண முறையில் ப்ரிப்பேர் பண்றதுக்கும், அதே மாதிரி சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நார் சத்துலாம் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு பழங்களை என்ன பண்ணுவாங்கன்னா அழகா வந்து ஒரு சின்ன இது பவுல்ல போட்டுட்டு, பவுல் இல்ல இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுல் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் மெலன்லாம் உள்ள போட்டுட்டு இதை ஜஸ்ட் இந்த பிளெண்டர் ஆன் பண்ணிட்டீங்கன்னு வச்சீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து அதிகமான பிரஸிங்னால போகாம உங்களுக்கு கரெக்டான முறையில் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வகையில் இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜூஸ் ப்ரிப்பேர் பண்றது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெரைட்டியான வகையில் வந்து இந்த பிளெண்டர் வந்து யூஸ் ஆகுது. ஸோ நம்ம இந்த ஒரு பிளெண்டர் வந்து எப்படி பார்த்து வாங்கலாம் அப்படின்னு நீங்க கண்டிப்பா என்கிட்ட கேட்பீங்க. ஸோ அது எப்படி அப்படிங்கறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் டாப் 5 பெஸ்டான ப்ராடக்ட் எது அப்படிங்கறத நம்ம வீடியோல பார்க்கலாம். மினிமமா பாத்தீங்கன்னா 1000 வாட்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு மோட்டார் இருக்கக்கூடிய ஒரு பிளெண்டர் வாங்குனீங்க அப்படின்னா லைஃப் கண்டிப்பா நல்லா இருக்கும். அதே மாதிரி டிஃபரெண்டான ஃபங்க்ஷன்ஸும் அதுல கொடுத்திருப்பாங்க. சோ இப்போ வந்து நீங்க கேக் பண்றதுக்கு எக்க வந்து உள்ள ஊத்தி அதுக்கு பிளெண்ட் பண்ணனும்னா அதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதுவே ஜாம் பிரிப்பரேஷன் பண்றதுக்கு ஒரு பட்டனும், அதே மாதிரி ரொம்ப கோல்டா லைட்டா மைல்டா பிரஸ் பண்றதுக்கு ஒரு விதமான மல்டி ஃபங்க்ஷன் பட்டன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ அதனால நீங்க வாங்கக்கூடிய மோட்டார் வந்து 1000 வாட்ஸ்க்கு மேல இருந்தது அப்படின்னா நீங்க என்ன ப்ராடக்ட்டை பிளெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து தாராளமா பண்ண முடியும். அடுத்தபடியா LED ஆப்ஷன் இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதே மாதிரி டச் பட்டன் இல்ல அப்படின்னா சிங்கிள் பிரஸ் பட்டன் இருக்கான்னு பாத்துக்கோங்க. இதெல்லாம் இருந்ததுனா தான் உங்களால பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு மிகப்பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லா இருக்கும். LED ஏன் கேக்குறேன் அப்படின்னா நீங்க அதுல வந்து ரொம்ப கிளியரா வாட்ச் பண்ணிக்க முடியும், சீக்கிரமா டல் ஆகாம இருக்கும். சோ அதனால தான் LED ஆப்ஷன் சொல்றேன். டை காஸ்ட்ல பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ப்ராடக்ட்டா இருக்கான்னு பாருங்க. ஏன்னா கீழ இருக்கக்கூடிய அந்த பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டி ஆஃப் ஸ்டீல்ல மேக் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களுடைய அந்த ப்ராடக்ட்டோட லைஃப் வந்து நல்லாவே இருக்கும். சோ ஓகேவா? சோ அதனால அதை செக் பண்ணிக்கோங்க. அவுட்டர் பாடிலாம் ABS பிளாஸ்டிக்ல மேக் பண்ணியிருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதே மாதிரி ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்னு சொல்லி ஒன்று ரீசெண்டா நம்ம ஒரு ப்ராடக்ட்ல பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் இருந்தா இன்னுமே உங்களுக்கு பெஸ்ட். நீங்க செய்யக்கூடிய ஃபுட்டோடைய குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பரா வரும். அதே மாதிரி 3 அட்டாச்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களா பாருங்க. கீழே பிளெண்ட் ஆகுது இல்லையா, அதுக்கான ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஏத்த மாதிரி வந்து பிளெண்டர் வந்து தனித்தனியா இருக்கும். சோ அதெல்லாம் வந்து அட்டாச்மெண்டா கொடுக்குறாங்களான்னு பாருங்க. சோ அதையும் நீங்க ஒரு புதுசா ப்ராடக்ட் வாங்க போறீங்க அப்படின்னா பாத்துக்கோங்க. டைமர் ஃபங்க்ஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து நம்ம என்ன ஃபுட் ஐட்டம் ரெடி பண்றோமோ அதுக்கேத்த ஒரு டைம் ஃபங்க்ஷன் நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியா ஃபுட் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு சாய்ஸ் தான் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இப்போ இந்த ப்ராடக்ட்ல பெஸ்டா இருக்கக்கூடிய டாப் 5 ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். 5th பிளேஸ்ல HESTIA ப்ரொஃபஷனல் பிளெண்டர் பத்தி பார்க்க போறோம். பிரஷ்லெஸ் DC மோட்டார் கொடுத்திருக்காங்க. 5 ப்ரீ ப்ரோக்ராம் செட்டிங்ஸ் இருக்கு. 1 இயர் மேனுஃபேக்சரர்ஸ் வாரண்டி தராங்க. 8 பிளேட் வித் ஏர்கிராஃப்ட் கிரேட் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் Amazonல 19,999 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 4.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் இருக்கு. பேஸ்ட் ஆன் 58 வெரிஃபைட் ரிவ்யூஸ் கொடுத்திருக்காங்க. 4th பிளேஸ்ல அஃபெலி கிளாரா பிளெண்டரை பத்தி பார்க்க போறோம். பவர்ஃபுல் 1000 வாட்ஸ் மோட்டார் கொடுத்திருக்காங்க. ஃபுல் டைகாஸ்ட் பாடி இது. டைமர் ஃபங்க்ஷன் இருக்கு. 5.5 லிட்டர் வரைக்கும் மிக்சிங் பவுல் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் Amazonல 33,133 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் இருக்கு. பேஸ்ட் ஆன் 7 வெரிஃபைட் ரிவ்யூஸ் கொடுத்திருக்காங்க. 3rd பிளேஸ்ல ஹாமில்டன் ப்ரொஃபஷனல் பிளெண்டர் பத்தி பார்க்க போறோம். 1400 வாட் கிரேட் மோட்டார் கொடுத்திருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜார்ஸ் ஆப்ஷன் இருக்கு. 13 ப்ரோக்ராம் செட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. 5 இயர் டோட்டல் ப்ராடக்ட் வாரண்டி வருது. இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் Amazonல 25,000 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 8.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 112 ரேட்டிங்ஸ் இருக்கு. 2nd பிளேஸ்ல KitchenAid Blender பத்தி பார்க்க போறோம். பவர்ஃபுல் 3.5 HP மோட்டார் யூஸ் பண்ணிருக்காங்க. 11+ வேரியபிள் ஸ்பீட் கண்ட்ரோல்ஸ் இருக்கு. தெர்மல் கண்ட்ரோல் ஜார் தான் கொடுத்திருக்காங்க. ஸ்டெபிலைசர் ஜார் பேட் இருக்கு. இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் Amazonல 47,699 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 7.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் இருக்கு. பேஸ்ட் ஆன் 5 வெரிஃபைட் ரிவ்யூஸ் கொடுத்திருக்காங்க. 1st
ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நிஞ்சா மல்டி சர்வ் பிளெண்டர் பத்தி பார்க்க போறோம். LED டச் ஸ்கிரீன் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. 1000 வாட்ஸ் மோட்டார் இருக்கு. 2.1 லிட்டர் பிக்சர் அண்ட் லிட் ஆப்ஷனோட கொடுத்திருக்காங்க. 1 இயர் வாரண்டியும் தராங்க. இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் அமேசான்ல 10,499 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 7.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் இருக்கு. பேஸ்ட் ஆன் 8 வெரிஃபைட் ரிவ்யூஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டை பத்தி இன்னும் அதிகமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லிங்க்ஸ் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன். செக் பண்ணிக்கோங்க.